தனிவட்டி கணக்குகளில் முக்கியமான கணக்குகளை எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி காண்க. ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி காண்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லா கணக்குகளும் கடந்த ஒரு 5 வருடங்களில் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 போல் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான வினாக்கள். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம், ஃபார்முலா இல்லாமலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபார்முலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். PNR/100. Pனா பிரின்சிபல், N நேச்சர் ஆஃப் பீரியட், R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. அப்போது நமக்கு அசல் என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. அப்போ அசல் நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா 10%. நேச்சர் ஆஃப் பீரியட் எத்தனை வருடங்கள், காலம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகள். சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் அப்படியே என்ட்ரு பண்ணோம்னா பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவு, 1000 ரூபாய். நேச்சர் ஆஃப் பீரியட் 2 ஆண்டுகள். வட்டி வீதம் பார்த்தோம்னா 10% டிவைடட் பை 100 என்ட்ரி பண்ணிட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோக்கும் அடிச்சிடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா 10 பெருக்கல் 2 இன்ட்டு 10. சரிங்களா? 10 பெருக்கல் 2 பெருக்கல் 10 பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்குங்க, 200. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி 200 ரூபாய். இப்போ நமக்கு இந்த கணக்கில் தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதே மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அசல் கூட கூட்டிக்க வேண்டியதுதான். அப்போ அசலும் தனி வட்டி கூட்டினோம்னா 1200 ரூபாய். ஆனால் நமக்கு இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனி வட்டி 200 ரூபாங்கிறது தான் ஆன்சர். இப்போ ஃபார்முலா இல்லாமல் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 10% அப்படின்னா என்ன அப்படின்னா 100 ரூபாய்க்கு 10 ரூபாய். அதாவது 10% அப்படின்னா என்னென்னா 100 ரூபாய்க்கு 10 ரூபாய். இதுதான் 10%. 10% எப்படிங்க எழுதலாம், நம்ம 10 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாம். 100க்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ 10% அப்படின்னா 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி. இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு. சரிங்களா? எவ்வளோ நாளைக்கு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு. அப்போ 100 ரூபாய்க்கு 10 ரூபாய். அப்போ 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும். இது எவ்வளோ நாளைக்கு, 1 வருஷத்துக்கு. எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி. அப்போ 2 ஆண்டுகளுக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவையானது 2 ஆண்டுகளுக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குங்க, 2ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 200 ரூபாய். அப்போ 2 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோங்க, 200 ரூபாங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கணக்கு என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் ரூபாய் 7500க்கான தனி வட்டி என்ன? ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் ரூபாய் 7500க்கான தனி வட்டி என்ன? இப்போ நமக்கு இதில் பிரின்சிபல் அமௌண்ட் அசல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7500 ரூபாய். வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 6%. நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோ காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஆண்டுகள். இதுதான் நமக்கு இந்த கணக்குலேருந்து தேவையான டேட்டா. இப்போ ஃபார்முலா படி வச்சு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். PNR/100. P மீன்ஸ் பிரின்சிபல் வேல்யூ, நேச்சர் ஆஃப் N நேச்சர் ஆஃப் பீரியட், R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் அப்படியே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ எடுத்து அப்ளை பண்ணோம்னா 7500 பெருக்கல் 8 பெருக்கல் 6 டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 ஜீரோக்கும் 2 ஜீரோக்கு அடிச்சிடலாம். அப்போ நமக்கு மீதி இருக்கக்கூடியது 75 பெருக்கல் 8 பெருக்கல் 6. இதெல்லாம் நமக்கு பெருக்கணும்னா என்ன கிடைக்குங்க, 3600 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். 3600 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு தனி வட்டி என்னது, 3600 ரூபாங்கிறது தான் நமக்கு 7500 ரூபாய் அசலுக்கான 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்னன்னு பார்த்தோம்னா 3600 ரூபாய். இப்போ ஃபார்முலா இல்லை, ஃபார்முலா இல்லாமல் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல தான் 6% அப்படின்னா 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் வட்டி. 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் வட்டி. 6%ங்கிறது எப்படி எழுதலாம், 6 டிவைடட் பை 100. அதாவது 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் வட்டி. எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு. எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6%. அப்போ 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும், 1000 ரூபாய்க்கு 60 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும், 60 ரூபாய் கிடைக்கும். அப்போ 7000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்,
7,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 420 ரூபாய் கிடைக்கும். அப்படியே 7ஆல் பெருக்க வேண்டிய 1000 ரூபாய்க்கு 60 ரூபான்னா 7,000 ரூபாய்க்கு 420 ரூபாய் கிடைக்கும். நமக்கு அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்போ 500 ரூபாய்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 1000 ரூபாய்க்கு 60 ரூபாய் அப்படின்னா 500 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குங்க? 30 ரூபாய் இருக்கும். 1000 ரூபாய்க்கு 60 ரூபான்னா 500 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும்? 30 ரூபாய் இருக்கும். அதில் பாதி. அப்போது 7,500 ரூபாங்கும் போது இந்த 7,000 ரூபாய்க்கு உள்ளதையும் 500 ரூபாய்க்கு உள்ளதையும் கூட்டிக்கலாம். அப்போ ரெண்டையும் 420யும் 30யும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? 450 ரூபாய். இது எவ்வளோ நாளைக்கு? ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ நாளைக்கானது? ஒரு வருஷத்துக்கு 7,500 ரூபாய்க்கான வட்டி 450 ரூபாய். அப்போ நமக்கு எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 8 வருஷத்துக்கு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 8 வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 450 ரூபானா 8 வருஷத்துக்கு நாம் என்ன பண்ணலாம்? 8ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ 8 வருஷத்துக்கு 8ஆல் பெருக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 3,600 ரூபாங்கிறது தனி வட்டி. இப்படி ஃபார்முலா மெத்தட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகுது, இல்லை மனப்பாடம் பண்ண சிரமமாக இருக்குங்கிறவங்க இந்த மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த கணக்கு, ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன? ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம்னா அசல் எவ்வளவு நமக்கு தேவையானது? அசல் 7,500 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்னென்னு பார்த்தோம்னா 8%. நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோ ஆண்டுகள்னு பார்த்தோம்னா ஒரு வருடம் 6 மாதங்கள். ஒரு வருடம் 6 மாதங்கள். இப்போ 6 மாதங்கள்ங்கிறது நமக்கு அரை வருடம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 6 மாதங்கள்ங்கிறத அரை வருடம்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ 1.5 வருடம். ஒரு வருடம் 6 மாதங்கள் 1.5 வருடம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ட்ரு பண்ணோம்னா என்ன கிடைக்குங்க? பிரின்சிபல் வேல்யூ 7,500 பெருக்கல் எவ்வளோ ஆட்களுங்கிறத 1.5 அப்படின்னே நம்ம இந்த இடத்துல வச்சுருக்குறோம். அல்லது 3/2 அப்படின்னு வச்சாலும் வச்சுக்கலாம். 3/2 அப்படின்னு வச்சாலும் வச்சுக்கலாம். இன்ட்டு 8. சரிங்களா? 8ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை 100. இப்போது இந்த ஜீரோக்கும் அடிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 75 பெருக்கல் 3/2 இன்ட்டு 8. இந்த 2க்கும் 8க்கும் அடித்தோம்னா 4 முறை வரும். அப்போ 75 பெருக்கல் 3 பெருக்கல் 4ங்கிறது தான் நமக்கு மீதி கிடைக்கக்கூடியது. நம்ம டைரெக்டாக இந்த இடத்துலையே கூட 3/2ன்னு வச்சுக்கலாம். 1/2 வந்து 1.5 அப்படிங்கிறத 3/2ன்னு வச்சுக்கலாம். டைரெக்டாக கூட என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதுன்னா டைரெக்டாக அந்த இடத்துலையே என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போது 75 பெருக்கல் 3 பெருக்கல் 4ங்கிறது தான் நமக்கு மீதி கிடைக்கக்கூடியது. அப்போ பெருக்கணும்னா என்ன ஆன்சர் வருங்க? 900. அப்போ நமக்கு 1.5 வருடங்களில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 900 ரூபாய்ங்கிறது தான் சரியான விடை. 1.5 வருடங்களில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 900 ரூபாய்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? 8% கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 8 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 8 ரூபாய். அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 80 ரூபாய். 1000 ரூபாய்க்கு எவ்வளோன்னு கிடைக்கும்? 80 ரூபாய். 7,000 ரூபாய்க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7ஆல் பெருக்கிக்க வேண்டியதான். 80 7ஆல் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும்? 560 ரூபா. 7 8 56 560 ரூபாய். ஆனால் நமக்கு மொத்தம் அசல் எவ்வளவு? 7,500 ரூபாய். அப்போ இன்னொரு 500 ரூபாய்க்கு கண்டுபிடிக்கணும். 1000 ரூபாய்க்கு 80 ரூபாய். 1000 ரூபாய்க்கு 80 ரூபாய்னா 500 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 40 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு 80 ரூபாய்னா 500 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 40 ரூபாய் கிடைக்கும். அப்போ 7,500 ரூபாய்க்கு மொத்தம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ 560 கூட்டல் 40 600 ரூபாங்கிறது நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி 7,500 ரூபாய்க்கு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய். அப்போ அரை வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 6 மாதங்கள்னால் அரை வருடம் தான் நமக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய். இன்னொரு 6 மாதங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ பாதி, அதில் பாதி 300 ரூபாய் இருக்கும். அதில் பாதி 300 ரூபாய் இருக்கும். அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 900 ரூபாய். அப்போது நமக்கு ஒரு வருடம் 6 மாதங்கள், அதாவது 1.5 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 900 ரூபாங்கிறது தான் சரியான விடை. நமக்கு இந்த 2 மெத்தடில் தனி வட்டி கான்செப்டை பொறுத்தவரையும் 2 மெத்தடில் எந்த மெத்தட் நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபார்முலா மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும், அங்கே போயிட்டு ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகும். அது போல் இருக்கும்போது நம்ம இது போல் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்.
நமக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ப்ராக்டிஸும் அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் எக்ஸாம் டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.